Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, under 20,000ல ரெட்மி அண்ட் ரியல்மி மொபைல்ஸ்க்கு காம்படிஷனாக இன்ஃபினிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மொபைல் தான் அவங்க பிப்ரவரி 14ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அண்டர் 20,000க்குள்ளே அவங்க கொண்டு வர போகிறாங்க. இப்போ இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ வந்து இன்ஃபினிக்ஸ் இந்தியாவுடைய சிஇஓ அனிஷ் கபூர் வந்து ட்விட்டரில் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அந்த மொபைலோட டிசைன் ஆகட்டும், அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் அதில் தெரிய வருது. இந்த மொபைல் எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எதில் வந்து ஹைலைட் இருக்குது, எந்த ஃபீச்சர் வந்து ஹைலைட் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ தெரிஞ்சுக்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்து நான் டார்கெட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த மொபைலோட பில்டு குவாலிட்டி அண்ட் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில்கி ஸ்மூத் ஃபினிஷிங்கில் யூனிக்காக டிசைனில் வந்து இந்த மொபைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வந்து லைட்டாக பம்ப் இருக்க மாதிரி தெரியுது. முன்னாடி நம்ம பார்த்த ஓப்போவில் ஒரு மொபைல் வந்து இதே மாதிரி இருக்கும். ஸோ அதே டிசைனில் ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கை வந்து இந்த மொபைல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ வந்து இப்போ வேணும்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது, பேக் சைடு வந்து ரொம்ப நல்லா ப்ரீமியம் லுக்காக வந்து தெரியுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கும்போது ஒரு 6.18 ஸ்க்ரீன் சைஸில் ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து இங்கே பார்க்கலாம். கூடவே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சப்போர்ட்டோட ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து பார்க்க முடியுது. ஸோ அமோலட் டிஸ்பிளே பேன் வந்து கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ எப்பயுமே அமோலட் பேனில் இருக்கும்போது ஒரு மொபைல் நம்ம ஓப்பன் பண்ண உடனே மேலே டிஸ்பிளேவோட அமோலட் டிஸ்பிளே பேனல் ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் அப்படி போடுவாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே போடல. ஸோ 100% கன்ஃபார்ம் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேல தான் இந்த மொபைல் வரப்போகுது. ஆனால் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் 2 வேரியன்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர் இந்த மொபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப், LPDDR5 ரேம் டைப்பில் வந்து இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டர் 20,000ல அன்எக்ஸ்பெக்டட் அப்படி சொல்லிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து கிட்டத்தட்ட அப் டு 6400 MBPSல வந்து மெமரி ஸ்பீட் வந்து இருக்கும். நார்மலாக UFS 2.2 ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4200 அந்த மாதிரி மெமரி ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். ஸோ 6400 மெமரி ஸ்பீட் வந்து இந்த மொபைலில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செம்மையான பவர்ஃபுல் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ஒரு 5G ப்ராசஸர், கூடவே 6nm டெக்னாலஜி பேஸான ப்ராசஸர். இதோட அத்துத்து ஸ்கோர் பார்க்கும்போது 4,75,000 வரைக்கும் இதோட ஸ்கோர் வந்து இருக்குது. கண்டிப்பாக ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்லேயும் மல்டிடாஸ்கிங்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து இவங்க எதில் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறாங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 810, ஸ்னாப்டிராகன் 695. ஸோ அந்த ப்ராசஸரில் இருக்கிற மொபைல்ஸோட இந்த மொபைல் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராசஸரில் இருக்க மொபைல்ஸ் வந்து சீக்கிரமாகவே ரியல்மி மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே ரெட்மி மொபைல்ஸில் இருக்குது. போக்கோ M4 ப்ரோ கூட வரப்போகுது. ஸோ அந்த மொபைல் காம்படிட்டர் தான் இவங்க வந்து இந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 18,000 20,000 ரூபாய்க்குள்ளே இந்த மொபைல் வந்து எதிர்பார்க்கலாம் இந்தியாவில். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஸ்பெக்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்து கேமரா சைடு பார்த்தீங்கன்னா 38 ஜூம் வந்து தந்திருக்காங்க. ஸோ பிரைமரி சென்சர் எல்லாருக்குமே தெரியும் 48 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ அடுத்தது வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. மூணாவதாக டெலிஃபோட்டோ லென்ஸ் சென்சர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து 30x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எந்த மெகாபிக்சலை கொண்டு வராங்க அப்படின்னு தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆகலாம். ஆனால் 30x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் இல்லையா 12 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து நீங்கள் பேக் சைடில் பார்க்கலாம். கூட ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராக்காக 16 மெகாபிக்சல் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் ஆனால் 2 சிம்முமே 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இங்கே பார்க்க முடியுது. ஸோ 13 5G பேண்ட்ஸ் வந்து இந்த மொபைலில் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து 5000 mAh கெப்பாசிட்டியோட பேட்டரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 11 சப்போர்ட்டோட தான் மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தோம்னா XOX 10 அப்டேட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அட் த பாக்ஸ். ஸோ இது தவிர ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு பவர் பட்டனில் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்கும். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸில் 15,000 ரூபாய் மொபைலே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மொபைலையும் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் பிப்ரவரி 14ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் 1 வீக் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபஸ்ட் சேல் இருக்கும். ஏதாவது கண்டிப்பாக கிரெடிட் கார்டோட நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% ஏதாவது ஆஃபர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் ஃபஸ்ட் சேலில் வந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 14ஆம் தேதி மொபைல் லான்ச் பண்ணதும் அதோட முழு விவரம், ஸோ என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே அப்போ ஒரு வீடியோவாக நான் கொண்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.